பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோடா. பூமியை அசிங்கம் பண்ணாதாடா அப்படின்னு கணக்கு போட்டார். நான் அப்படித்தான் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நான் அசிங்கம் பண்ணுவோன்னு பண்ணுதேன். புரியுதா? அதுக்குத்தான் கணக்கு சட்டத்தை போட்டு கணக்கை நீதி அரசர் போடுதார். கணக்கு நீதிமாங்கிறது கணக்கு நீதிமன்றம் கோர்ட்ஸுக்கு கொடுக்காரு. கணக்கு நீதிமான் முக்கால் சத்தியம் நீதிபதி சர்ச்சி கணக்கு எழுதார். குளோஸ் பண்ணுற கணக்கு அவர் எழுதார். அடி கொடுக்கறது கணக்கு எழுதார். எல்லா நீதிமன்றத்தில் கோர்ட்ஸில் நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணோ கேட்டுக்கோப்பா. 10 சட்டத்தில் தான் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கார். 10 சட்டத்தில் கணக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். திரை யோகத்தில் கணக்கு விடுதார். 3 சட்டம் என்கவுண்டர் வருதா, அதுதான் என்கவுண்டர். முக்கால் சத்தியம் இதான் கணக்கு. இவன் ஆடாத ஆட்டம் வெளியில் ஓட்டு போடுறவன் அரசியல்வாதியை தாங்கி பிடிச்சி ஓடிக்கொண்டே இருக்கான். ஓடிக்கொண்டே இருக்கான். அசிங்கம் பண்ணுதான். அதே மாதிரி லாயரை வச்சு நம்ம தப்பு செஞ்சால் நம்ம தப்பு செய்யலாம்னு லாயரை வச்சு ஓடிக்கொண்டே இருக்கான். அரசியல்வாதி பல கோடி. அடுத்தாப்புல கீழே உள்ளவன் ஓட்டு முத்திர போடுறான்ல, எல்லாரும் மானிட பிரிவி சேட்ட கணக்கு. பூமியை தாங்கி பிடிச்சி கொண்டே இருக்கார் ஐயா நீதி அரசர், நீதிபதி ஜட்ஜி, நீதிமான், நீதி அரசர். 4 கணக்கில் அவர் பூமியை தாங்கி பிடிச்சி கொண்டே இருக்கார் ஐயா. ஆனால் பூமியை அசிங்கம் பண்ணுகிறடா பாய் பேல அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் பூமியை தாங்கி பிடிச்சி கொண்டே இருக்கார் ஐயா. அப்போ கணக்கு கொடுத்து கணக்கு பார்க்கலனா இவன் எவ்வளோ பெரிய இந்த செம்மத்தில் சேட்டை அப்படின்ட்டார். புரியுதா? இருக்கிற நீதிமன்றத்தை அசிங்கம் பண்ணி உள்ளே வச்சிட்டான் லாயர். இது எவ்வளோ பெரிய கணக்கு. நீதி அரசர் தண்டனை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நீதிமன்றத்தில் ஜட்ஜி பூரா கொடுக்க முடியாத நிலைமையில் அவங்க உட்கார்ந்து கணக்கு பார்த்து கொண்டு கணக்கை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதுதான் நீதிபதி ஜட்ஜிக்கு ஆணும் பெண்ணுக்கும் அந்த நேரம் வரையில் நீதி அரசருக்கு பாதுகாப்பு வரையில் நீதிபதி ஜட்ஜி எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அந்த குளத்து கணக்கு வயல் இருக்கிற கணக்கை கொடுப்பார். இதுதான் பார்த்துக்கணும், மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டார் நீதி அரசர். இதில் தப்பு செஞ்சால் எல்லாம் உள்ளே போயிடுவான், என்கவுண்டரில் போயிடுவான். 10 சட்டம் கணக்கு எடுத்துட்டார். 3 சட்டம் தான் என்கவுண்டர். இந்த 3 சட்டம் தான் ஓடும், உலகமே ஓடும். உலகத்து நாட்டுக்கு அந்த எரிக்கிற மாலை, முள்ளுச்செடி மாலை, எரிக்கிற மாலை, செருப்பு மாலை, கொடியை தூக்கி பிரதமராக இருக்கான்ல உலக நாடு, அது அவனுங்களுக்கு திங்கக்கிழமை போகுது. சனீஸ்வரி கொண்டு போய் போட்டுருவான் கழுத்தில். அப்போ உலக நாடு விளையாட்டு பயங்கரமாக நடக்கும். புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஒரு பக்கம் இது நடக்கும், ஒரு பக்கம் நிலச்சரிவில் போகும், ஒரு பக்கம் காற்று புயல், தண்ணி மழை ஓட்டத்தில் காற்று கடல் கொந்தளிப்பில் உள்ளே போகும். இதுதான் கணக்கு. இவர் முடிச்சிருவார் இந்த செம்மத்தில். இவனுங்களை பூரா வேரோட அழுத்திடுவார். காவல்துறையும் கேட்டுக்கோ, லாயரும் கேட்டுக்கோ. தப்பு செய்யாத, தப்பு செஞ்சு பேப்பரை வச்சு நாக்கு வழியை சாப்பிட்டு நம்ம உயிரை வாழுதமுன்னு நீ நினைக்காத. கணக்கு போட்டார். தப்புக்கு மானிட பிறவியை நான் போடலை. மானிட பிறப்பில் பூமியை சுத்தமாக பார்த்துக்கோ, சுத்தமாக போன்றிருக்காரு. அவன் டெல்லியிலேருந்து எத்தனை கோடி இந்த பேப்பரை அடித்து அதான் படிப்பு கல்வியை க்ளோஸ் பண்ணிடுவார். க்ளோஸ் பண்ணிட்டாரு, அது க்ளோஸ் ஆயிரும். முக்கால் சத்தியம் எல்லாம் 10 சட்டம் கணக்கு எடுக்கார். 3 சட்டத்தில் தான் என்கவுண்டர் போடுறார். எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டிடுவான். அடுத்தாப்புல கீழே இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் திமிர்த்தனமாக போகுது. கையெழுத்து போடுறாங்கல்ல, தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து போடுற திமிர்த்தனமாக போகுது. இது 2ஆம் தரமாக நீதிமன்றம் புது நம்பரில் கணக்கு ஏற்றுவார். கணக்கு ஏற்றினோடனே இப்போ நம்பர் கூட்டி பார் 13க்கும் 13வது கோட்டீஸ்வர் உட்கார்ந்துருக்காரு. இதை பார்த்து திருந்தாட்டாலும் இவ்வளவு சேட்டை பண்ணால ரெக்கையை ஒடிச்சு விட்டுவார். அவர் தான் கணக்கு எடுக்கார், அவர் தான் கணக்கு கொடுக்கார், அவர் தான் நீதி அரசரா உலகமே நடத்துவார் ஐயா நீதி அரசர். முக்கால் சத்தியம் எல்லாமே
தப்பு கணக்கு நீதிமன்றத்தில் ஓடிடுச்சுட்டார். ஆனால் கணக்கு அந்த பெட்டிஷன் போடுற கணக்கு லாயரை பூரா அந்தந்த நீதிமன்றத்தில் செக் பண்ணார். அது நீதி அரசர் தான் செக் பண்ண முடியும். தப்பு கணக்கு நல்ல கணக்கு, நல்ல கணக்கு தப்பு கணக்கு உள்ள லாயர் கையில் இருந்தால் தண்டனைன்ட்டார். அது தண்டனை இவர் தான் கொடுக்க முடியும், நீதி அரசர் தான் கொடுக்க முடியும். நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கொடுக்க முடியாது. பூமியில் இருக்கிற ஆணும் பெண்ணும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கொடுக்க முடியாது. ஐயா நீதி அரசர் தான் கொடுப்பார். அந்த தண்டனை லாயர் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ட்டார். வழக்கு ஓடுற கைலாசத்தை விட்டு வழக்கறிஞரை தவிர மற்றது எல்லாமே சிக்கலில் மாட்டி கொண்டு வருவார். இப்போ இவனை மாட்டினாத்தான் ஆணும் பெண்ணும் உலக நாடு நடுங்க விடுவார். உலக நாட்டில் வெளிநாட்டில் நீதிமன்றத்தை அவமதிக்க மாட்டான். அவமதிச்சா என்கவுண்டர் ஷூட்டிங்கில் க்ளோஸ் பண்ணி தூக்கு தண்டனை போட்டுரு அப்படின்ட்டார். அங்கே அப்படி தான் நடக்கு. ஆனால் தாய்ந்த நாடு முழுவதும் மூளையை யூஸ் பண்ணி காவல்துறையிலேருந்து பூரா வழக்கறிஞர்லேருந்து எல்லா நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் ஓடுது. என்னமோ இவங்களுடைய சொத்து மாதிரி, இவங்களுடைய இடம் மாதிரி, எல்லா அதிகாரியிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து இவனுடைய இடம் மாதிரி தப்பு கணக்கு செஞ்சுட்டான், தப்பு கணக்கு போட்டு நடத்திட்டான். இனிமே செருப்பு மாலை, முள்ளுச்செடி மாலை, எரிக்கிற மாலை 3 போட்டால் அவன் குடும்பமே கருவறுத்து போகும். கருவறுக்கிறதுக்கான போட்டார்ல, இதான் கருவோடு அறுத்துருவார். முக்கால் சத்தியம்.